பழனி ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, தனக்கு கல்யாணம் அப்படின்னோடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டார், ரொம்பவே ஆசையாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பலமுறை அவங்க அக்கா பசங்கிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமாடா அப்படின்ற மாதிரிலாம் பலமுறை கேட்டிருக்காரு. அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும்போது அவங்க அண்ணனே, கூட பிறந்த அண்ணனே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக பழனி எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்தளவுக்கு கேவலமான விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது தப்பு. இந்த தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ரொம்பவே சோகமாக இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்பாடு பண்ண கல்யாணம் அப்படின்றதுனால என்ன நடக்க போகுது, இவங்க போய் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி எந்த தகவலும் வரல, ஃபோனும் அவங்க பண்ணி எதுவும் சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயத்த பேசுகிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது பழனி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு. இல்லை, இதுக்கப்புறம் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது சரிப்பட்டு வராது, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பழனி சொல்ல, அதற்கு பாண்டியன் சொல்கிறாரு, என்னப்பா என்னாச்சு, கொஞ்ச நேரம் போரு, அவங்க தான் விசாரிக்க போயிருக்காங்களே, அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்ல, இல்லை மாமா இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது, நம்ம இப்போவே கிளம்பி போகிறது வீட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் அதையும் ஒரு ஃபன்னாக தான் சொல்கிறாரு. ரொம்ப ஜாலியாக தான் அதை பேசுகிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே ஃபுல்லாக வலி இருக்குது, கஷ்டம் இருக்குது. நம்மளோட அண்ணனே இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் அவருக்கு தெரியாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் சொல்கிறாரு, சரி வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணுறாரு. அதை தாண்டி அவருக்கு அங்கே ஒரு விஷயமும் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, இப்போ நேரங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. இவங்க வந்து கெஞ்சுறாங்க அவங்க கிட்ட போய், என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம்ல, அப்பா உங்கள்கிட்ட தெளிவாக பேசிட்டாரு, எல்லாம் தெளிவாக பேசினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் செய்யலாம், ஏன்னா கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் காப்பரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாங்க. பட் எதையுமே அவங்க வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஏற்றி விட்டு போயிட்டாங்க. ஆரம்பத்தில் இதில் முத்துவேல் வந்து இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சேன். ஆனால் அவரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்தில் அவருக்காவது கொஞ்சம் மனசாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் நடந்துருக்குது. ஸோ இவங்க எவ்வளவோ பேசியும் கெஞ்சியும் அவங்க கிட்ட இருந்த பதில் வந்து என்ன அப்படின்னா, இல்லைங்க அதுக்கான வாய்ப்பே கிடையாது, நீங்கள் வேற இடம் பாருங்கள், வேற ஆளை ட்ரை பண்ணுங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே எரிச்சலை ஏற்படுத்துது. சரி, இதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க வந்து சொன்ன விஷயத்தையே ரிப்பீட்டடாக அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் உடன்பாடு கிடையாதுப்பா, நீங்கள் வேற பிள்ளை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் யாருக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறது, யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கலங்கி நிற்கிறாங்க, ரொம்ப தவிச்சு போகிறாங்க. சரி, இந்த விஷயத்த பாண்டியன்ட்ட போய் சொல்லலாம், ஏன்னா அவர்கிட்ட தானே சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது, அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவர் ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு, என்ன பிரச்சனை, அவங்க வந்து வரேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்கும்போது, இல்லைப்பா அங்கே நடந்த விஷயங்கள் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அம்மாவோட அண்ணன்க போய் இந்த மாதிரி பேசிட்டாங்களாம்ப்பா, அதுவும் ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்காங்க மாமாவை பற்றி அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறாங்க. பாண்டியனுக்கு செம்ம கோபம் வருது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண, இவங்கள போய் நாயை எவனாவது அடிப்பாங்களா, ஸோ நாயை அடிப்பானையே அப்புறம் சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கப்புறம் அதை தான் அவர் நினச்சிக்கிறாரு. சரி இருக்கட்டும், இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளாளுக்கு புலம்புறாங்க. இதில் ஆரம்பத்திலே வந்து மாறி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது அவங்களோட வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க இந்த அளவுக்குலாம் இறங்கி செய்ய மாட்டாங்கப்பா, அவங்க வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எவ்வளோ கேவலமானவங்க அப்படின்றத சொல்லாமல் அவங்களே சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் அவங்களுக்கு நிச்சயமாக கூடிய சீக்கிரமே கிடைச்சாகணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. சரி, இப்போ அழுகிறாரு பழனிக்கு வந்து அப்படியே கண்ணீர்லாம் அழுக வந்துருச்சு. அந்த பொண்ணு இப்போ தான் பிடிச்சிருந்துச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ அவரோட கண்ணீருக்கு யார் பதில் சொல்ல போறா அப்படின்னு சொல்லி தெரியல. பாண்டியன் கத்துறாரு அந்த இடத்துல வச்சுட்டு, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, நான் என்ன ஏதுன்னு போய் பொண்ணு வீட்டில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போது அவங்க பசங்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம், நாங்கள் தான் இவ்வளோ தூரம் பேசி பார்த்துட்டோம், அவங்க எதுக்குமே சரிப்பட்டு வரல அப்படின்னா, அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் அவங்க கிட்ட என்ன பேசினாலும் அது வேஸ்ட்டுப்பா, அது வந்து எதுவுமே வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா நான் போய் பேசினா கண்டிப்பாக அது வந்து வேலைக்காகும்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அப்போ மாறி வடிவு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து
நீங்கள் வந்து அங்கே போய் கத்தக்கூடாது, நீங்கள் கத்தணும் அப்படின்னா எங்கள் புருஷங்கிட்ட தான் போய் கத்தணும். அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஓகே சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை கெடுத்து விட்ட வேலையை பார்த்தது இவங்க தான் அப்படின்ற மாதிரி, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த இடத்துல ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சத்தம் போட தான் செய்கிறாங்க, ஏன் அவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சொந்த தம்பி தானே, வேற ஒருத்தனா, ஏற்கனவே வந்து சரவணன் கல்யாணத்தில் இவங்க என்ன கேவலமான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் மீண்டும் இதே விஷயத்தை அவங்க ஏன் இப்படி திரும்ப திரும்ப எங்களுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வேதனைப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. இதுக்கப்புறம் மறுபடியும் போய் அவங்கக்கிட்ட பேசி ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறது எல்லாமே வேஸ்ட் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் இவங்க மூஞ்சிலவே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சோகமாக தான் கிளம்புறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து வந்தாங்க, பட் அது அவங்களுக்கு கடைசியில் ஏமாற்றமாக தான் முடிஞ்சிச்சு. யாருமே இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ரணங்கள் இருக்குது, அவ்வளோ வேதனை இருக்குது, என்னடா அது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேதனை. இது பர்டிகுலர் பாண்டியனுக்கு மட்டும் சொல்லிட முடியாது, வீட்டில் உள்ள எல்லாருக்குமே, அரசி உட்பட எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என்ன மாமாவுக்கு இப்படி நடந்துருச்சு, அவங்க எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்கூடையும் எப்படி வந்து ஜென்யூனாக பழகிற ஆள் அப்படின்றது பழனிக்கு எல்லாருக்கும் பழனியை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால தான் பழனிக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, பழனிக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நடந்துருச்சு. ஸோ அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மாறி, வடிவு அண்ட் பாட்டி எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் பாட்டிக்கு இவங்க மூஞ்ச பார்க்குறதுல விருப்பமே கிடையாது சுத்தமாக. அவங்களுக்கு வந்து இவங்க மூஞ்சில் போய் மறுபடியும் முழிக்கவா, நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கிறாங்க. அப்புறம் மாறி, வடிவு ரெண்டு பேரும் பேசி தான் உள்ளே வரைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா அவங்க இன்னும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இருக்க போய் தான் உங்களுக்காவது பயந்து சில விஷயங்கள் அவங்க பொறுமையாக போகிறாங்க. நீங்களும் இல்லை அப்படின்னா அவங்களோட ஆட்டம் தனி ஆட்டமாக இருக்கும். அத்தை நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து நீங்கள் அவங்கள திட்டுங்க, அவங்கள திட்டணும், நீங்கள் திட்டினா தான் சரியாக இருக்கும், இல்லை அப்படின்னா அவங்க இன்னும் சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பாட்டிக்கு இருந்தாலும் சுத்தமாக விருப்பமே கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களை அடி, சொந்த தம்பிக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போது இவங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க, மாப்பிள்ளையாவது இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஏதோ அவரால் முடிஞ்ச விஷயத்த செய்கிறாரு, அதுக்கு இவங்க வழிவிட மாட்டேங்கிறாங்க, இவங்களெல்லாம் எந்த மனுஷத்தில் சேர்க்க அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிக்கிட்டே தான் என்ன பண்ணுறாங்க, மாறி அண்ட் வடிவு இவங்க சொல்கிறத கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது இல்லையா. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாவம் தான், இந்த வயசான காலத்தில் எங்கே போவாங்க, யார் தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா சக்திவேல் ரொம்ப வாய்க்கு வந்தபடி, என்னம்மா கல்யாணம்லாம் பக்காவாக நடந்துச்சா, பொண்ணு அம்சமாக இருந்துச்சா, நீங்கள் சீரெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க, அது கொடுக்க போகிறீங்களா, இது கொடுக்க போகிறீங்களா, கல்யாணத்தில் வந்து பந்தி சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டலாக லக்கல். ஏன்னா நடக்கலை அப்படின்றது இவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ நடக்கலை அப்படின்றதோடனையும் ரொம்ப அப்படியே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ரொம்ப பேசும்போது தான் இந்த இடத்துல காந்திமதி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. சி வாயமுறா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், உனக்கே இது அசிங்கமா இல்லையா, உன்னோட தம்பியோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு வந்து நிற்கிறடா, இப்போ ஏதோ நீ பெரிய சாதனை பண்ண மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து ஒரு பெருமையா, நீ இதெல்லாம் அசிங்கம் அவமானம், நீ ஏதோ பெரிய படித்து பட்டம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணது ஒரு கேவலமான விஷயம், உனக்கு தெரியுமா நீ பண்ணது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்றது தெரியுதா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்க, இவங்க இப்படி கேட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எரும மாட்டில் மனசு பெஞ்ச மாதிரி தான் நிற்கிறாங்க. முத்துவேலாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் சக்திவேலுக்கு நான் இதை விட வெயிட்டாக பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் முடியலை, பாப்போம் இதுக்கப்புறம் அதை விட வெயிட்டாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ மாறி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போய் தான் உன் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்புறம் உடனே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. ஏய் நீ வாய் மூடிடு, நீ வாய் பேசாத, நீ வாயவே திறக்கக்கூடாது, அந்த தகுதியே உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கிட்டு கடிச்சு வைக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கடிச்சு வைக்கிறது மட்டும்தான் ஒரு வேலையாக வச்சிருக்காரு. ஏன்னா அதை தாண்டி உண்மை என்ன நேர்மை என்ன அப்படின்றது இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க கிட்ட எதிர்பார்க்குறதும் தப்பு. கண்டிப்பாக வந்து அந்த பாட்டி எவ்வளவோ திட்டாங்க, அசிங்கசியமாக கூட திட்டலை, அதை தவிர்த்து மீது எல்லா வார்த்தையும் திட்டாங்க. ஆனால் அதை தாண்டியும் அவங்க வந்து நாங்கள் திருந்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காந்திமதி ஏன்டா உங்கள் கூட இருக்கிறதுக்கு நான் என் பிள்ளை கூட அன்னைக்கே நான் இருந்திருப்பேன்டா, அவன் அன்னைக்கே என்னை கூப்பிட்டான், மாமா நம்ம எங்கேயாவது வெளியே போயிடுவோம், நான் உன்னை வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே என்னை கூப்பிட்டான், அவன் பேச்சை கேட்காம போயிட்டேன் பாரு, உங்கள் கூட இருக்கேன் பாரு, இதுதாண்டா எனக்கு அசிங்கம், நீங்கள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்கள் கூட இருக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதாண்டா எனக்கு அசிங்கம் அவமானம் அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல் அப்படியே மூச்சு கொஞ்சம் தொங்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா தப்பு தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபீலெல்லாம் பண்ண வேணாம் தலைவரே, தப்பு தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணது 100% தப்பு, அதை வந்து நீங்கள் உணர்ந்தால் சரிதான், ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் உணர்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதான் கெடுக்கிற விஷயங்களை கெடுத்துட்டீங்க. இது ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் திரும்ப போய் அந்த வீட்டை போய் பேசுனீங்களா, மன்னிச்சிடுங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்,
பாண்டியன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தம்பிகளுக்கு சொல்ல போய் தான் நாங்கள் ஒரு கோவத்தில் பண்ணிட்டோம், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்கள் சொத்தை பையங்களுக்கு உண்டு தான், என் தம்பிக்கு உண்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனசாட்சி இருக்கிறவன் போய் சொல்லியிருக்கணும். நீ சொல்லலை அப்படின்னா உனக்கு மனசாட்சியே கிடையாது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்து என்னங்க பண்ண, நீ பண்ண பாவத்துக்கு பண்ண தப்புக்கு போய் பேசணும். ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இது தப்பு அப்படின்ற வார்த்தையை போய் பேசினா மட்டும்தான் நீ மனுஷன். அதை தாண்டி நீ பேசலை அப்படின்னா நீ மனுஷனே கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா உனக்கு ஈகோ கிளாஸ், ஈகோ தடுக்குது. பாண்டியன் கிட்ட போய் நம்ம வந்து சரணடைவா, நம்ம தம்பிக்கு பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படின்ற உன்னோட ஈகோ. அதை தாண்டி தம்பி மேலெல்லாம் பாசம் கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு ஈகோ தான் அப்படின்றது நல்லா தெரியுது. சரி, இப்போ பாட்டியெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் பாண்டியனோட மூஞ்சை பார்க்கணும். தோற்று போய் பாண்டியன் வந்து மூஞ்சி சுருங்கி போய் தொங்கி போயிருக்கும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் வரலும்போது என்னாச்சு, அவ்வளோதானா, செத்து போயிட்டாங்களா எல்லாரும் குடும்பத்தோட, அவமானம் தாங்காமல் தூக்கில் தொங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வருது. வண்டியில் பாண்டியன் எல்லாரும் வர்றாங்க, ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. பழனி நீ எதுக்கும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லி பழனிக்கு ஆறுதல் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு நல்ல பொண்ணாக பார்ப்போம், ஊரில் உலகத்தில் அந்த ஒரு பொண்ணு தான் இருக்குதா என்ன, உங்களுக்கு நல்ல பொண்ணு அமையும் மாமா, நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது என்ன மளிகை கடைக்காரே மூஞ்சி செத்து போன மாதிரி தெரியுது, மூஞ்சி தொங்கி போயிருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அப்பையும் பாண்டியன் வந்து பெருசால ரியாக்ட் பண்ணலை. போடா நாயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு. இவங்க கூப்பிட்டு வச்சு வம்பளுக்குறாங்க. என்ன எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பயந்துட்டீங்களோ, இன்னும் பயமாக இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க பாண்டியன் வந்து அப்போ கோவப்படுறாரு. டே இங்கே பாரு, நீ பண்ணது கேவலமான விஷயம், நீ வந்து பண்ணது பெரிய சாதனை நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரும் காஞ்சி புளிச்சுன்னு மூஞ்சில் துப்பிட்டு போயிட்டாரு. அவர் துப்பியும் அவங்க அம்மா துப்பியே திருந்தாதவங்க, ஐயோ நீ துப்பியாயா திருந்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் வாய்ஸ் இருந்தது. அப்போது இவர் நல்லா திட்டுறாரு. திட்டவனையும் பார்த்தீங்கன்னா இவங்க பசங்கள்லாம் டே ஒழுங்கு முடியாத வாயை மூடுங்கடா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்கு போயிறாங்க. அப்போ பாண்டியன் வந்து எல்லாத்தையும் தடுக்கிறாரு. இங்கே பாரு, அவங்க வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணது ஏதோ சாதனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய அசிங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம பார்த்துக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி பசங்கிட்ட சொல்ல அப்போ கோமதி அவங்க பங்குக்கு ஒரு 4 வார்த்தை, ஏண்டா டே உங்களுக்குலாம் அறிவு இருக்காரா கொஞ்சமாவது, சி நீங்களாம் மனுஷங்களாடா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் ஏதோ பெருசாக சாதனை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா, 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டிலே இருந்தாலும் அவன் உங்கள் மேலே தான்டா பாசம் வச்சுருந்தான், அண்ணன்னு சொல்லிட்டு வருவான்லடா உங்களை தேடிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் முத்துவேல் அப்படியே மூஞ்ச வழக்கம் போல் அப்படியே தலையை கவுந்துக்கிறார். சக்திவேலே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நாங்கள் ஜெயிச்சோமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, சி இதெல்லாம் ஒரு வெற்றியாடா, இது வெற்றி கிடையாதா, இது அசிங்கம் நீங்கள் பண்ணது, நாளைக்கு ரோட்டில் நீங்கள் வெளியே போய் பாருங்கள், சொந்த தம்பி கல்யாணத்தையே சரி பண்ணி பிளான் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி காரி மூஞ்சில் துப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 2 பேரும் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு கூட தலை குனிலன்னா மனுஷனே கிடையாது தான் உண்மை. ஸோ இப்போ பழனிவேல் கல்யாணம் நின்றுச்சு. பட் ஆனால் இது வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நிற்காது, கண்டிப்பாக நடக்கும், நடத்தி காட்டுவார் பாண்டியன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாண்டியனுக்கு இல்லை, இவங்க முன்னாடி இன்னும் நல்லா பண்ணணும், நம்ம பண்ணது தப்பு, இதை விட இவங்க கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க. பாண்டியன் அதை செஞ்சு முடிக்க போகிறாரு. பாண்டியன் வந்து இது வரைக்கும் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க கூட போட்டது கிடையாது. ஆனால் அவங்க பாண்டியன் கூட நிறையா விஷயத்தில் போட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாண்டியன் கூட மறுபடியும் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணணும், பழனிவேலுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பாண்டியனுக்கு இவங்களை எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணணும், இவங்களை வந்து அவமானப்படுத்தணும், இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஒரு விஷயம் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் போட்டியாக நினைக்கிறாங்க பாண்டியன் வந்து அவங்கள போட்டியால் நினச்சதே கிடையாது. இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சில விஷயங்கள் ஏதாவது ஃபன்னான ஒரு ஜாலியான விஷயங்களில் மட்டும்தான் பாண்டியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கள விட நம்ம ஒரு படம் மேலே பக்கத்தில் கோலம் இருந்துச்சுன்னா அவங்கள விட கொஞ்சம் பெரிய கோலமாக போடுங்க இப்படி தான் சொல்லுவாளே தவிர அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும், அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்றைக்குமே நினச்சது கிடையாது. ஆனால் அவங்க இதே வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் நல்லா இருக்கக்கூடாது, பாண்டியனோட வாழ்க்கையை அழிக்கணும், பாண்டியனோட வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதே ஒரு முழு நேர டியூட்டியாக தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக இதனால நாளைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு முதல் படி தான் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ குடும்பமே சோகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க, பழனி வேலை இதுக்கப்புறம் சரி பண்ணி முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கவலை. என்னடா பண்ணுறது, நம்ம இப்படி வந்து பழனி நொறுங்கி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பழனி வர்றாரு. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு வழக்கம் போல் எப்பயும் போடுவார் இல்லையா, இப்போ வெள்ளை சட்டை வெள்ளை வேடியோ போட்டிருந்தார் இல்லையா, இந்த காஸ்டியூமாக போட்டுட்டு எப்போ கடைக்கு போகிறதுக்கு வேலைக்கு போவாரோ அந்த மாதிரி அவர் கிளம்பி வந்து நிற்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காக இருக்காங்க. என்ன மாமா
அக்கா அண்ணே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகலையா, டைம் ஆகுது, சரி கடையாவது போய் திறப்போமே, அதான் முடிஞ்சு போச்சு, வாங்க போய் கடையை திறப்போம், இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட சொல்கிறீங்களா, அதெல்லாம் வேணாம், நடந்து போச்சு, போய் கடையை திறந்து நம்ம வேலையை பார்ப்போம், வேலை பார்த்தா தானே சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ தானே மாமா சொல்லுவேன், இப்போ நீயே எப்படி உட்காந்துருக்க, வா மாமா போய் வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓரளவுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது. பரவாயில்ல, இவன் வந்து கொஞ்சம் மனசு உடையலை, இன்னும் நம்பிக்கையாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. அப்போ குடும்பமாக உட்காந்து பேசும்போது பழனிக்கு வந்து என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. பழனிக்கு என்ன அவங்க சொத்தாக கொடுக்க போகிறாங்க, பழனிக்கு அப்படி என்ன சொத்து இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் பாண்டியன். ஏன் பழனி என் பிள்ளை மாதிரி தானே, அவனும் என் கூடிய தானே இருந்திருக்கான், அவனுக்கும் இந்த சொத்தில் உரிமை இருக்குது அப்படின்றது. ஏன்னா இவங்க கேட்குற விஷயங்கள் நியாயம்தான். பழனியை நம்பி ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா அவனுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு கேட்குறது சரியான விஷயம் தான். ஆனால் அவனுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் உடன்பாடு தான், பழனியை வந்து பிடிச்சி தான் அவங்க வந்து சம்மதம் சொன்னாங்க, எல்லாமே அவங்களுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் இதற்கிடையில் அவங்க அம்மா அப்பா பார்த்த வேலை தான் இது. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவங்க சொல்கிறத, ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லியும் ஏன்னா ஊருக்கே தெரிஞ்ச விஷயங்கள் இது வந்து சொல்லியும் அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு ஒரு சார்பாக அந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம். உண்மையிலே இந்த சக்திவேல் முத்துவேல் இவங்கள விட கேவலமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தான். ஏன்னா பாண்டியன் முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னா அவங்க ஒரு முடிவெடுத்து செய்கிற விஷயங்கள் சரிதான். பாண்டியன் முன்னாடியே எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொன்னார். எங்களுக்கு அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு அவங்களுக்கு நிறையா வாய்க்காடு தகராறு இருக்குது, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் சொல்லியும் இவங்க வந்து பார்த்த வேலைகள் இருக்குதே, உண்மையிலே இது வந்து ஒரு அசிங்கமான வேலை. இது அவங்க பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இதை நம்ம ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டோம், இது நமக்கு வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது, இவங்க பண்ணது ஒரு கேவலமான விஷயம். நீங்கள் பண்ணது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரியாதுடா, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமலாம் போயிடாது, உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும் நீங்கள் பண்ண விஷயங்கள் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக தெரிய வரணுங்க. ஏன்னா தெரிய வராமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட ஆட்டம் வந்து நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக தான் போகும். ஸோ இவங்களை பற்றின விஷயங்கள் எப்போ தெரிய வருதோ அப்போ தான் இருக்குது ஹைலைட்டான முக்கியமான விஷயங்கள்லாம் அப்போ தான் நடக்கும். நம்ம எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலம் நேரம் வரதான் போகுது. அப்போவாவது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் முத்துவேல் கூட கொஞ்சம் மனசாட்சி இருந்தாலும் அப்பப்போ மனசாட்சியை தூக்கி ஓரமாக வச்சிடுறாரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பழனிவேல் விஷயத்தில் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கவே கூடாது. ஏன்னா பழனிவேல் யாரோட தம்பி, அவங்களோட தம்பி. ஸோ உங்களுக்கு வந்து ஈகோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பதிலுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலாம், நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோண்டா அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவங்க பையனுக்கு அவங்க தம்பிக்கு வந்து ஃபேவராக சில விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு கேவலமான ஒரு நாடகம், போய் அங்கே பேசி அசிங்கப்படுத்தி. இப்போ பழனி தான் ரொம்ப பாவம் உடஞ்சி போயிட்டார், சுத்தமாக உடஞ்சி போயிட்டார். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நல்லா இருந்த மனுஷனை தேவையில்லாமல் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை ஏற்படுத்தி அதை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டு வந்து கடைசியில் அவரையும் அசிங்கப்படுத்தி மனுஷன் நொந்து போய் நிற்கிறாரு. ஏன்னா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, தனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் கிடையாது, பசங்க தான். என்ன பசங்க அப்படின்னா அக்கா பசங்க தான். ஸோ அவங்க கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். அவங்க கிட்ட போய் அவரோட ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ண முடியாது, இப்படி நடந்து போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம பழனி இப்போ இருக்காரு. பழனி கொஞ்சம் தேறி வர்றதுக்கு டைம் எடுத்தாலும் உண்மையிலே பழனியோட ஆட்டிடியூட் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது லைஃப்பில். ஏன்னா தோல்விகள் அப்படின்னு வரதான் செய்யும். இவ்வளோ பெரிய தோல்விக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் கடைக்கு கிளம்பலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பழனி சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பழனியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, டே நாங்களே இவ்வளோ துக்கத்தில் இருக்கோம், இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. பழனி வந்து அதை ஒன்றும் பெருசாகவே பொருட்படுத்தலை, அது விடுங்க, அது எப்பயும் நடக்கிறது தான். ஏன் எல்லா பொண்ணையும் பார்த்த உடனே கல்யாணம் முடிச்சிடுவான், நமக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் வருவா எங்கே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் பழனி அந்த இதை வந்து ரொம்ப சாதாரணமாக தான் அவர் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் பழனி வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறல. ஸோ அழகாக டீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருந்தார். உண்மையிலே பழனிக்கு இந்த விஷயத்தில் நிச்சயமாக பாராட்டலாம். பழனி பண்ணது ஒரு சூப்பரான விஷயம். இப்படி தான் எல்லாரும் பாசிட்டிவாக லைஃப்பில் எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடம் மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது. ஏன்னா பாண்டியன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இவங்களை வந்து நம்ம இது வரைக்கும் போட்டியாக நினச்சதே கிடையாது. ஆனால் இவங்க எல்லா விஷயத்தையும் நம்மளை போட்டியாக நினைக்கிறாங்க. ஸோ நம்மளும் இவங்களை வந்து போட்டியாக தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் இவங்களை வந்து நமக்கு ஈக்குவலானவங்க, நம்ம செட்டு அந்த மாதிரி பார்த்துடவே கூடாது. இதுக்கப்புறம் இவங்களை வந்து நம்ம எதிரி மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்றதுல பாண்டியன் ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஏன்னா இவங்க பண்ண வேலைகள் அப்படி, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு
ஏதோ மனைவியோட தம்பி, ஸோ அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தான் தான் பண்ணார். ஒன்று பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலையா பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா கலந்துக்க உடன்பாடு இல்லையா, நீ என்ன பண்ணிட்டு போங்கடா, ஆனால் தம்பி தான் தண்ணி தெளிச்சு விட்டாங்களே, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தம்பியை வச்சுருக்காங்க. ஸோ அதோடு இவங்க வந்து நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க பண்ண வேலைகள் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு மூணாம் தரப்பு மனுஷங்களை மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் பாண்டியனுக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கை ஏற்படுத்திருச்சு. ஸோ பாண்டியன் அவங்கள எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்கள ஒரு எதிரியாக பார்க்காத பாண்டியன் இதுக்கப்புறம் அவங்கள ஒரு எதிரியாக பார்க்க போகிறாரு. பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு நிறையா வளர்ந்துக்கிட்டே தான் போகுதே தவிர அது முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த பாட்டியும் அதே விஷயம் தான், காந்திமதியும் அதே தான் சொல்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எல்லாரும் சொந்தக்கார பயிலுக்கு தானடா, ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு அப்படி கேவலமான சொந்தங்கள்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சக்திவேல் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க திமிரெல்லாம் அடக்கிறதுக்கு ஒரு ஆள் நிச்சயமாக வரதான் போகிறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, ராஜு தான். ராஜு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இதே ஏரியாவுக்கு வரணும் அப்படின்றதா நம்மளோட ஆசை. வந்தாங்க அப்படின்னா போதும், இவங்களோட ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக அடைக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க நாளுக்கு நாள் இவங்களோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்மளை யார் கேட்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டால் அது பாண்டியன் குடும்பத்துக்கு தான் அது ஆபத்து. என்னைக்காக இருந்தாலும் இவங்க பாண்டியன் குடும்பத்தை தான் கடிச்சு வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் பாண்டியன் ரொம்ப உஷாராக சில விஷயங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்து சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலை அப்படின்னா அது பாண்டியனோட குடும்பத்துக்கே அது ஒரு கெட்ட விஷயமாக மாறிடும். இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக ஒரு எதிராக தான் வந்து நிற்கும். ஸோ அதனால் பாண்டியன் இவங்களை கொஞ்சம் அடக்கி வச்சார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ குடும்பமாக சேர்ந்து பழனிக்கு ஒரு துரோகம் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. மாரியா இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா வடிவாக இருக்கட்டும், எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஸோ இவங்க இவ்வளோ கேவலம். ஏன்னா வடிவு வந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்ககிட்ட வேற யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. குடும்பமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தது. இவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, இவங்க பண்ணுவாங்க, ஆனால் இந்த கேவலமான கீழ்த்தரமான வேலையை இவங்க கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்க நீங்கள் அப்படியா நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது, நாங்கள் எவ்வளோ கேவலமானவங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை செஞ்சு நாங்கள் கேவலமானவங்க தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேவலமானவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்டா, ஆனால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க, ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க இதுக்கப்புறம் நடக்க போகிறது. உண்மையிலே பழனியை நினச்சா ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ரொம்ப ஆசையாக போனார் கல்யாணம் அப்படிங்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக காலையில் கூட ரொம்ப கிராண்டாக கிளம்பி போனார். பட் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அந்த பொண்ணுக்கு இன்னும் வந்து பழனியை தான் பிடிச்சிருக்குது. ஸோ அந்த பழனியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்ணலாம் காட்டலை. அந்த பொண்ணு சண்டை போடுறாங்க, எனக்கு வந்து நீங்கள் அவர் தான் காமிச்சிங்க, எனக்கு அவரை பிடிச்சி போச்சு, நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு பழனியை தேடி வருவாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிச்சயமாக பழனிவேலுக்கு கல்யாணம் நடக்கும், அதை பாண்டியன் செஞ்சு வைப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சக்திவேல் முத்துவேல் இவங்க மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.